இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எல்லா இடத்துக்கும் போயிருச்சு. சும்மா ஸ்டாலின் எழுப்பி கேட்டாலே அவர் அதுதான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாங்க. இது எடுபடுமா? அந்த விசில் சின்னம் வந்து மக்கள்கிட்ட தெரிந்த சின்னமா இருக்கு. அது வாக்குகளா மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் அதே திமுக, அதிமுக கட்சியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்னம் குறித்தும் அதே போல தனித்து நின்றால் எத்தனை தொகுதிகள் அல்லது எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது இந்த சின்னத்தின் மூலமாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சதவீதத்தை விட்டுலாம் நம்ம ஏற்கனவே எனாஃபா பேசியாச்சு. நம்ம வந்து தனித்தனினாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஏன்னா நம்ம மெம்பர்ஸே வந்து ஓட்ஸ் போலிங்கோட நீங்க லிங்க் பண்ண 30% இல்ல ஒரு சின்னம் வந்து வாக்குகள் அதிக வைக்க முடியல. சின்னம் அதுதாங்க. அதாவது எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, கூத்தாடி அது இதுன்ட்டு. அதெல்லாம் அவங்கவுங்க விமர்சனம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம அது எல்லாத்தையும் விட்டுருங்க. எம்ஜிஆர் யாரா இருந்தாரு? நடிகர். விஜயகாந்த் என்னவா இருந்தாரு? நடிகர். 96ல் ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகை பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. நடிகர். கமலஹாசன் வந்தாரு, அவர் அளவுக்கு என்ன ஓட்டு வாங்க முடியுமோ வாங்கினாரு. ஸோ இதை வந்து அதாவது ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? ஒரு நடிகருக்கு வந்து ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? தெரிஞ்சிருக்கக்கூடாது, மக்களோட தேவைகள் தெரிஞ்சிருக்கக்கூடாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவங்கவுங்க ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி நடிப்பு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வேலை, ஓகேங்களா? அது ஒரு ப்ரொஃபஷனாக தான் நான் பார்க்குறேன். இல்லை அது உண்மைதான ப்ரொஃபஷன். அவங்க வந்து அந்த துறையை தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. இப்போ நான் அடிப்படையாக ஒரு கேள்வி வைக்கிறேன். கூத்தாடி அப்படின்னா எதற்காக படிப்பில் அதை சேர்க்குறாங்க? இதுவரை யாரும் இந்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். அது ஒரு துறை இருக்குல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு துறை இருக்கு, கூத்துப்பொற்றைன்னு ஒன்று இருக்கு, நடிப்புக்கான கல்லூரிகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப ஏன் அதை இவ்வளோ அண்டர் வேல்யூடா பாக்குறாங்க? நம்மளோட கல்வி ஆப்ஷன்லேயே அது இருக்குல்ல. காலேஜில் எவ்வளோ காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு, ஏகப்பட்ட காலேஜில் இருக்கு. அப்ப ஏன் வந்து நம்ம இப்படி ஒரு அந்த கல்வியவே வழங்கிட்டு அதுல பெரிய ஆளா வர ஒருத்தர் ஏன் நம்ம கூத்தாடின்னு சொல்லணும்? இல்ல இது புகழ் மக்களோட அது மட்டும் தான் நான் முடிச்சிடுறேன். அதான் சேவை பணி அப்படிங்கிற இல்ல நான் சொல்றேன், ஓனா சொல்றேன், உங்களுக்கு வரேன் நான். நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஸோ அப்ப எல்லாருக்கும் இருக்கிறத விட இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது அப்படிதான் பார்க்கணும். இப்போ தளபதின்றவர் வந்து ஒரு குக்கிராமம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு, இதை மறுக்க முடியாது. சும்மா சொல்றாங்க கிராமத்துல ஓட்டு இல்லைன்னு. நீங்க வேணா அந்த காலத்துல வேணா அப்படி பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது, கரெக்டுங்களா? ட்விட்டர்ல அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது. மேபி நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கும் பேன் கார்டை இணைக்கணும்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளவு பேர் ட்விட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழல்ல மாஸ் மீடியாங்க, உதயநிதி அவர்கள் எதற்கு நடிச்சாரு? அவர் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் ஆகணும்னு சொல்லி அந்த ஃபீல்டுக்கு வரல.